அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் டூ981 மாவட்ட ஆளுநர் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்முடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநருடைய ரவி அவர்களுக்கும் தலைவருடைய குணபாலன் அவர்களுக்கும் செயலாளருடைய ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருமலை வாசல் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் பாபு அவர்களுக்கும் தலைவர் ரொட்டேரியன் சின்னையன் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் தெய்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் இத்திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களை வரவேற்பு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளம் இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாமம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து ஆழ்ந்து காற்று உள்ளெடுத்து
மகாமந்திரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் பின்பற்றி உயர்வோம் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. படுத்த நிலையில் உருளாசனம். அடிவயிற்று பகுதி நிறைய முழுக்க ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறணும். இரு கால்களை மடித்து பிடித்து நன்றாக முன்னும் பின்னும் கொண்டு வரலாம். அப்படியே பிடித்து வலது இடதாக நல்ல கிட்டெழுத்து பிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய மூக்கு நுனியை கால் முட்டி பகுதியில் வைக்கவும். ஆழ்ந்த மூச்சு அடிவயிற்று பகுதியை நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறணும். இரு கைகளையும் தரையில் பற்றி வைத்து இரு கால்களும் நேராக மேல உயர்த்துங்க.
அப்படியே கால் விரல்களை கவனிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கவிழ்ந்து படுத்த நிலையில் இரு கால்களும் ஒரு 10 முறை பின்னாடி தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக புஜங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. படுத்த நிலையில் ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. முயலாசனம். கைகளை நீட்டி நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு போகட்டும். எந்த அளவுக்கு தலை நீண்டு வருதோ அந்த அளவுக்கு உடலில் நலம் பெறும். அடுத்ததாக அடிவயிற்று பகுதியில் கைகள் வைத்து நன்றாக காற்றை உள்ளெடுத்து உடல் முழுவதும் உயிர்காற்று நிறைந்து அக்காற்று வெளியேறியவாறு நம்முடைய மூக்கு தரைக்கு போகிறது. மேல வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அடுத்ததாக இந்த கட்டைகளை மடித்து உள்பக்கமாக நீண்ட காற்று உள்ளிழுத்து அப்படியே கீழே கொண்டு வரலாங்க. அப்படியே ஒரு 5 முறை செய்யறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு.
காற்று ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக பூனையாசனம். 1, தலை மேல வருது, இடுப்பு கீழே போயிருக்கு. மூச்சு காற்றை உள்ளெடுத்திருக்கிறோம், வெளியேற்றுகிறோம். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக கோணாசனம். இடது கை தரையில வைக்கிறோம், லெப்ட். வலது கை மேல வைக்கிறோம். எந்த அளவுக்கு சாய்வாக செல்ல முடியுமோ செய்து கொள்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக முதுகுத்தண்டுக்கான ஆசன பயிற்சி. அர்த்த பத்மாசனா. இந்த இடது கை வலது கால் முட்டி பிடிச்சிருக்கட்டும், வலது கை அப்படியே பின்னாடி போகட்டும். நன்றாக கழுத்து திருப்பலாங்க, நல்ல திருப்பிடலான்னு. அப்படியே ஒரு 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. எதிர் திசையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறும். அப்படியே தோள்பட்டைக்கான பயிற்சி. நன்றாக மேலும் கீழும் போய் வரட்டுமே. ஒரு ஆழ்ந்த மூச்சு.
இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து முட்டிப்பகுதி உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1, 2, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. நீண்ட காற்றுள் எடுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சு. இடது கையில் சிம்முத்திரை, நுனியும் டச் பண்ணிருக்கோம். வலது கையில் பிரணவ முத்திரை, வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். 7 சுற்று இதுபோல் செய்கிறோம். கண்கள் மூடி உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து
சுற்று செய்த பிறகு உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். காற்று உள்ளே செல்வதையும் வெளிவருவதையும் கவனிக்கிறோம். காற்று தானாக நிகழ்வதை நாம் இந்த மனம் பார்வையாளராக கவனித்துக் கொண்டுள்ளது. காற்று மூக்கு துவாரங்களில் பட்டு அப்படியே புருவ மத்திக்கு அருகில் சென்று அப்படியே மூச்சு குழாய் வழியாக நுரையீரலை அடைந்து அந்த நுரையீரலுக்கு வரும் இரத்தத்தோடு கலந்து கோடிக்கணக்கான செல்களுக்கும் சென்று மீண்டும் திரும்புகிறது. இந்த மனதை நிகழ்காலத்தில் செயல்படுவதற்கான கருவியாக இந்த சுவாசத்தை கவனித்தல் நிகழ்கிறது. ஆகையால் சுவாசத்தை கவனிக்கிறோம். காற்று உள்ளே செல்வதையும் வெளிவருவதையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்படி ஒரு நிகழ்வை இந்த மனம் ஒரு சாட்சியாக, ஒரு பார்வையாளராக கவனித்துக் கொண்டுள்ளது. அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கவனம் புருவ மத்திக்கு போகட்டும். அந்த புருவ மத்தியிலிருந்து நேரு உச்சிக்கு போகட்டும், தலை உச்சிக்கு போகட்டும். அந்த உச்சி பகுதியிலிருந்து அப்படியே கவனத்தை அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வரணும். ஒரு தலை உச்சி பகுதியில ஒரு குட தண்ணியை ஊத்துனா எப்படி கீழே வருமோ அப்படி நம்முடைய கவனம் கீழ் வரட்டும். கால் பாதம் வரைக்கும் வந்துட்டு அப்படியே அந்த கவனத்தை அப்படியே மேல கொண்டு வரும். தலைக்கு உச்சிக்கு வருகிறது. மீண்டும் அப்படியே உச்சி பகுதியிலிருந்து அப்படியே கீழே பரவட்டும் கவனம். அப்படியே கழுத்திலிருந்து அப்படியே தோள்பட்டையிலிருந்து நெஞ்சு பகுதியிலிருந்து அப்படியே கீழே வருகிறது. அப்படி மேலும் கீழும் நம்முடைய கவனத்தை ஓட்டுகிறோம். கவனம் மேல போகட்டும், அப்படியே கீழே வரட்டும், மறுபடியும் மேல போகட்டும், கீழே வரட்டும். கவனிக்கும் பொழுது கண்களை மூடிய நிலையிலேயே கவனிக்கிறோம்.
இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலை உணவுக்கு முன்னாடி, மதியம் உணவுக்கு முன்னாடி, மாலை உணவுக்கு முன்னாடி, படுக்க போகும் பொழுது, காலை எழுந்திருக்கும் பொழுதும் இக்கவனத்தை நாம் பின்பற்றலாம். மிகப்பெரிய ஆற்றலும் நம்பிக்கையும் அமைதியும் மனதை நிகழ்காலத்தில் செலுத்துவதற்கும் ஒரு மிகச்சிறந்த எளிமையான வழிமுறையாக அமைக்கப்பட்டுள்ளது. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். வீட்டிலேயே சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப்பு தயாரிக்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. அதாவது இட்லி சுடுறதை விட சோப்பு தயாரிக்கிறது சுலபங்க. அதுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுமா? 3 பொருளுங்க. சாதாரண தண்ணி, காஸ்டிக் சோடா, ஒரிஜினல் சுத்தமான தேங்காய் எண்ணெய். 3 பொருள் இருந்தால் போதும். சாதாரணமாக அரை மணி நேரம் தான் டைம், செஞ்சிடலாம். இங்கே பாருங்க, இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு கரண்ட்டு தேவையில்லை, எரிபொருள் தேவையில்லை, மெஷின் தேவையில்லை, வெயிட் மிஷின் தேவையில்லை. கொஞ்சமாக காஸ்டிக் சோடா இருந்தால் போதும், வீட்டிலே தயாரிச்சிக்கலாம். இது வந்து இயற்கையானது, நேச்சரானது, சைடு எஃபெக்ட்ஸே இல்லை, கெமிக்கல் கிடையாது, எஸ்எல்எஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கிடையாது, எசென்சியல் ஆயில் கிடையாது. இங்கே பாருங்கள், எதையுமே பயன்படுத்தாமல் 3 பொருளை வச்சு அரை மணி நேரத்தில் வீட்டில் ஈஸியாக இட்லி சுடுற மாதிரி சோப்பு தயாரிச்சிடலாங்க. காஸ்டிக் சோடா இது மட்டும் நீங்கள் இந்த பக்கத்தில் கெமிக்கல் கடை இருக்கும், அது ரொம்ப சாதாரண விஷயங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேளுங்க, எல்லா ஊர்லேயும் கெமிக்கல் கடை இருக்கும். அங்கே போனீங்கன்னா காஸ்டிக் சோடா 1 கிலோ தருவாங்க. நீங்கள் 4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 1 கிலோ காஸ்டிக் சோடா வாங்கிட்டு வந்துடுங்க. வச்சாச்சா? அடுத்தது சுத்தமான எண்ணெய். இங்கே பாருங்கள், இந்த கடையில் விற்கிற டப்பால் இருக்கிற தேங்காய் எண்ணெய் இல்லை, நான் சொல்கிறது தேங்காவை அரைச்ச செக்கெண்ணெய், ஒரிஜினல் செக்கெண்ணெய். நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் முதல்ல எண்ணெயே இல்லை, லிக்விட் ஃபேரஃபைன் அப்படிங்கிற பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். புரிஞ்சுக்குங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. காஸ்டிக் சோடா வாங்கிட்டு வாங்க. தண்ணி 3 பொருள் தாங்க. சரிங்களா? இப்போது சோப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்கள் என்ன பண்ணணும், காஸ்டிக் சோடா 165 கிராம் எடுத்துக்கணும், தண்ணி 380 கிராம் எடுத்துக்கணும், சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 கிலோ எடுத்துக்கணும். சில பேர் கேட்குறீங்க, ஏன்பா வெயிட் மிஷினே வேண்டான்னு சொன்னேன், திடீர்னு 165 கிராம் எடுத்துக்க சொன்னால் வெயிட் மிஷினுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு அளவு. ஒருவேளை அந்த கிராமெல்லாம் நீங்கள் அளந்துக்கு பார்க்க மாட்டிங்கன்னா, அதுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். 1 கப்பு காஸ்டிக் சோடாவுக்கு 2.5 கப்பு தண்ணி, 6.5 கப்பு தேங்காய் எண்ணெய். இவ்வளோதாங்க. 1:2:6 இதான் கணக்கு. 1 கப்பு காஸ்டிக் சோடா எடுத்திங்கன்னா 2.5 கப்பு தண்ணி, 6.5 கப்பு தேங்காய் எண்ணெய். 3 பொருள் தான். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? உங்கள் வீட்டில் பழைய பெயிண்ட் டப்பா தான் இருக்கு இல்லையா, பெயிண்ட் டப்பா, பக்கெட் இருக்கு இல்லையா, எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணியை 2.5 கப்பு ஊற்றுங்க. ஓகே,
1 கப்பு காஸ்டிக் சோடா இதை எடுத்து உள்ளே ஊற்றுங்க. ஊற்றியாச்சா? பாருங்க, காஸ்டிக் சோடாங்கிறது கெமிக்கலுங்க, கையில் போட்டால் எரியும். சரிங்களா? பாதுகாப்பாக பத்திரமா உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டோன்னு என்ன ஆகும்? சூடாயிரும். வெயிட் பண்ணணும், 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதாவது 2.5 கப்பு தண்ணியில் 1 கப்பு காஸ்டிக் சோடா போட்டு கலக்கி ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா குழுன்னு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, 6.5 கப்பு சுத்தமான தேங்காய் எண்ணெயை உள்ளே ஊற்றுங்க. ஊற்றியாச்சா? ஊற்றுனோன்னா தண்ணி மாதிரி இருக்கும். கண்ணாடி குச்சி இல்லைன்னா சாதாரண ஒரு மரக்குச்சி வச்சு நம்ம சுற்றணும், கலக்கணும். இங்கே பாருங்க, குறைஞ்சது அரை மணி நேரம், அதிகபட்சது 1 மணி நேரம் தான் கலக்கணும். கலக்கிட்டே இருக்க வேண்டாம், அது லேசாக கலக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கலக்கணும், அடிக்கடி அதை கெட்டியாகிடக்கூடாது. அப்பப்போ கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தோசை மாவு இருக்கு இல்லையா, தோசை மாவு மாதிரி வரும். இதுதான் பதம். இதை எடுத்து அச்சில் ஊற்றி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் சுத்தமான சோப்பு தயார். இவ்வளோதாங்க விஷயம். ஏங்க, நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இப்படி தாங்க சோப்பு தயாரித்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியெல்லாம் வந்து வீட்டில் தயாரிக்கிற சோப்பையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது இருக்குது இது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சோப்பு தயாரிக்கிறத மறக்க வச்சுட்டாங்க. இவருங்க மொத்தமாகவே ஒரு வீட்டுக்கு தேவையான சோப்பு தயாரிக்கிறதுக்கு 1 hour தான் டைமு. செஞ்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு சோப்பு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது 1 கிலோ தேங்காய் எண்ணெய், நீங்கள் 1 கிலோ தேங்காய் எண்ணெயில் நான் சொல்கிற மாதிரி தயாரிச்சிங்கன்னா 16 சோப்பு வருங்க, 18 சோப்பு வருங்க. வீட்டில் 4 பேர் இருக்காங்களா, 4 கிலோ அவ்வளோதாங்க. 4 லிட்டர் வாங்குங்க, அரை மணி நேரம் வேலை, சோப்பு தயார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காஸ்டிக் சோடா இருக்கு இல்லையா, அதை கையில் படாமல் பார்க்கணுங்க. கையில் பட்டால் கையெல்லாம் அரிக்கும், கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணெல்லாம் எரியும் அந்த வாசம். அதனால் காஸ்டிக் சோடா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், பத்திரமா பயன்படுத்தணும். குழந்தைகள்லாம் தொடாமல் பார்த்துக்கணும், நீங்களும் தொடக்கூடாது. அதை வந்து சோப்பு தயாரித்து முடிச்சோன்னா பத்திரமான இடத்துல வச்சுக்கணும். இந்த காஸ்டிக் சோடா பயன்படுத்துறது மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கணும் தவிர மற்றபடி சோப்பு தயாரிக்கிறது ரொம்ப சுலபங்க. அடுத்தது, இந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் கடையில் வைக்கிற லிக்விட் பேரஃபைன் வாங்கக்கூடாது. ஒரிஜினல் தேங்காவை வெட்டி வெயிலில் காய போட்டு அரைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும். இப்போல்லாம் பாருங்க, தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி வெயிலில் காய போட்டால் 4 நாளில் காஞ்சிரும். எடுத்து அரைச்சோம்னா தேங்காய் எண்ணெய்ங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்களாமா, தேங்காய் மேலே சல்ஃபர் தடவுறாங்களாமா. சல்ஃபர் தடவிட்டா ஒரே நாளில் நல்லா வெயிலுக்கு வந்து சூடாயிருதாமா. சல்ஃபர் தடவாதீங்க ப்ளீஸ். சல்ஃபர் தடவாத தேங்காய் எண்ணெயாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அச்சு வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. ஏன் தெரியுமா, அச்சு ஊற்றினா எடுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா. சாதாரண பிளாஸ்டிக் ரப்பர் வச்சிங்கன்னா ஒட்டிக்கும், அது சிந்தட்டிக் ரெடி பண்ணணும், அது காஸ்ட்லி. அதுக்கு ஒரு ஐடியாக்குள்ள சொல்கிறேன். இந்த பேப்பர் கப்பு இருக்கு இல்லையா, சாதாரண டீ கொடுக்குற கப்பு, அது கம்மி விலைங்க. பேப்பர் கப்பு வாங்கி அதில் ஊற்றி ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிருக்கேன். காஞ்சவொன்னு அடுத்த நாள் குப்பரை போட்டு தட்டி விட்டிங்கன்னா சோப் வெளியே வந்துடுங்க. அச்சு ஈஸியானது. அடுத்து ஸ்மெல்லு. கடையில் போனீங்கன்னா எசென்சியல் ஆயில்னு கிடைக்கும், அதை வாங்கி ஊற்றாதீங்க, அது கெமிக்கலுங்க. ஸ்மெல்லெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த நீம் சோப்பு, சோத்துக்கத்தாழ் சோப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுலாம் ஒன்றுமே இல்லைங்க. நீம் சோப்புன்னா ஒரு ட்ராப்பு நீம் எசென்சியல் ஆயில் ஊற்றினா போதும். உங்களுக்கு எந்த சாண்டில் சோப்பு இருக்கு இல்லையா, அதில் சாண்டிலே கிடையாது. மைசூர் சோப்பில் மைசூராக இருக்குது, புரிஞ்சுக்குங்க. அதாவது எல்லா சோப்பும் ஒரே குப்பைங்க. ஒவ்வொரு சோப்புலேயும் கெமிக்கல் வைக்கிறாங்க. நீம்னா நீமு, சாண்டில்னா சாண்டில், சோத்துக்கத்தால்னா சோத்துக்கத்தாலன்னு சொல்லி அந்த கெமிக்கலை ஒரு சொட்டு ஊற்றினா அந்த சோப்பு மாறிடுதுங்க. அதனால் ஸ்மெல்லுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயே ஸ்மெல்லுங்க, அதுவே போதுங்க. அடுத்தது நுரை. இங்கே பாருங்க, ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயில் தயாரிச்சிங்கன்னா நுரை தானாக வரும். நுரைக்கெல்லாம் ஒன்றும் சேர்த்த வேண்டாம். ஆனால் இப்போ இருக்கிற எல்லா சோப்புலையும் நுரைக்கு என்ன தெரியுமா சேர்த்துறாங்க, SLS அப்படிங்கிற கெமிக்கல் சேர்த்துறாங்க. இது வந்து ரொம்ப பாதிப்புங்க. இந்த கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாதுங்க. அதாவது இங்கே பாருங்கள், ஒரு ஐடியா சொல்கிறேன். இது வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்தது சாதாரண தேங்காய் எண்ணெய் சோப்பு தயாரிக்கிறது. அந்த தோசை பாவு வருது இல்லையா, அதில் வரும் பொழுது கொஞ்சமாக வேப்ப எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அது வேப்பெண்ணெய் சோப்பு. இவருங்க ஆயில் ஊற்றக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சின்ன ட்ராப் இருக்குது, வேப்பெண்ணெய் மாதிரி இருக்கும், உள்ளே ஊற்றினா வேப்பெண்ணெய் ஸ்மெல் அடிக்கும், அது ஊற்றக்கூடாது. நீங்கள் ஒரிஜினல் வேப்பெண்ணெய் ஊற்றணும். சோத்து கத்தாழையை கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா சோத்து கத்தாழை சோப்பு. அரப்பு போட்டால் அரப்பு சோப்பு, சீக்காய் போட்டால் சீக்காய் சோப்பு, பைத்து மாவு போட்டால் பைத்து மாவு சோப்பு, கடல் மாவு போட்டால் கடல் மாவு சோப்பு. இனிமேல் என்ன பண்ணலாம், நீங்களே விதவிதமாக சோப்பு தயாரிச்சிக்கலாங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், சாம்பலை போட்டிங்கன்னா டிஷ் வாஷ் பார், அவ்வளோதான். வீட்டில் பாத்திரமெல்லாம் கழுவிக்கலாம், பிசு பிசுன்னு இருக்காது, கையை ஒட்டாது, ஒன்றாகாது. இப்படி 100 விதமான சோப்பை நீங்களே தயாரிங்கள். மீண்டும் சொல்கிறேன், 1 கப்பு காஸ்டிக் சோடா, 2.5 கப்பு தண்ணி, 6.5 கப்பு தேங்காய் எண்ணெயை வைத்து நீங்கள் அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக சோப்பு தயாரிக்க முடியும்.
எந்த 100 விதமான சோப்பை தயாரித்து இனிமேல் நாம் என்ன செய்வோம், நாமளே சோப்பு தயாரித்து இனிமேல் நம்ம குளிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு பாதுகாப்பாக இருக்கும். சோப்பு தயாரிப்பது இட்லி சமைப்பதை விட மிகவும் சுலபமானது. சொந்தமாக சோப்பு தயாரிப்போம், சுயசார்பு வாழ்க்கையின் வாழ்வோம், மருந்தில்லாத உலகத்தை, உடம்பு ஆரோக்கியத்தை நாம் நிலைநாட்டுவோம். நன்றி நன்றி ஐயா. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா இன்னைக்கு ஒரு கருத்தை வெளியிட்டது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்வை நமக்கு ஒரு 2 வாரமா இந்த நிகழ்வுல பங்கேற்ற சித்ராமா இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். இப்ப நமக்கு என்ன வருது, என்ன மைண்ட்ல தோணுதுன்னா, ஒரு விஷயத்த அவங்க உள்வாங்கி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அவங்க வெளிப்படுத்துறதுனால இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களா இதேதான் நம்ம அந்த காலைச்சக்கரம் நிகழ்வோட இன்னைக்கு நீங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்களை எப்படி நம்ம வெளியில கொண்டு போக முடியும், எத்தனை பேருக்கு நம்ம வெளியில கொண்டு போனா இந்த நிகழ்வோட பலன்கள் அடுத்தவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நிகழ்வுல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்படி ஒரு அருமையான ஒரு சோப்பு தயாரிக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 வகை 200 வகை இல்ல எத்தனை வகையான சோப்பு வேணாலும் நம்ம வீட்லயே தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கறத ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இட்லி, அதாவது பாத்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் இட்லி, அது மாதிரி எந்த மூலிகையில வேணாலும் நம்ம இட்லி தயார் பண்ணலாம். அப்படி நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சிந்திச்சிருக்கணும் மாட்டோம். இட்லினா இட்லி சொல்லுவோம், அவ்வளவுதான். அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீ கடையில ரவா தோசை இட்லி, ரவா இட்லி இருக்கும். அதுதான் நமக்கு தெரிஞ்ச வகையில இன்னைக்கு மூலிகையினால இவ்வளவு இட்லிகள் தயார் பண்ணலாம், மூலிகையினால இவ்வளவு சோப்பு தயார் பண்ணலாம். நாளைக்கு என்ன சொன்ன போறாங்கன்னு தெரியல. நமக்கு அவ்வளவு விஷயங்களை அவர் நமக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாரு. அந்த விஷயங்களை உள்வாங்கி நம்மளும் வெளியில கொண்டு போறதுக்கு, எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கு நம்ம ஒரு பயனாளியா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, அந்த நிகழ்வை நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்க ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் இந்த நிகழ்வில் ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியா கூட இருக்கலாம். நம்ம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து இன்று 225வது நாளை அதாவது நாளை வீறு நடையோடு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் சொல்லலாம். நல்ல ஒரு பயணம், நல்ல ஒரு இந்த நிகழ்வுல கலந்துகிற அனைத்து நல் உள்ளங்களோட ஒரு ஆதரவினாலும் ஒத்துழைப்பினாலும் ஆசான் அவர்களின் நல்ல ஒரு சிந்தனைகள், கருத்துக்கள், உடற்பயிற்சிகள் இந்த நிகழ்வுல நமக்கு தொடர்ந்து இன்னும் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பான நிகழ்வா மாத்தி கொடுத்து இந்த நிகழ்வு சிறப்பா போறதுக்கு நல்ல வழிவகை செய்திருக்காங்க. அந்த நிகழ்வு இன்னைக்கு 225வது நாளை நம்ம எட்டி நல்ல வீரநடையோடு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் இதுவரை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், அதாவது நம்ம ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், அதாவது குறிப்பிட்ட நபர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நாம் காலைச்சக்கரம் நிகழ்வின் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட், அதாவது எப்படின்னா காலைச்சக்கரம் நிகழ்வின் பயணிப்பவர்களுக்கு யோகா பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுக்கும் இந்த முறைகளை பற்றி ஒரு சான்றிதழ் நாம் கொடுக்க இருக்கிறோம். மற்றும் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசும் கொடுக்க இருக்கிறோம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 140 நாட்கள் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு, இந்த வருடத்திற்கு உண்டான காலைச்சக்கரம் நிகழ்வு தொடர்ந்து பயணிக்கும் அடுத்த வருடத்திற்குண்டான காலைச்சக்கரம் நிகழ்வு நடக்கத்தான் போகிறது. இந்த வருடத்திற்குண்டான இன்னும் ஒரு நிகழ்வு ஒரு 140 நாட்கள் இருக்கிறது. இதுவரை பயணிப்பதை தவிர்த்து இருந்தாலும் இனிமேல் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த சான்றிதழ்களுடன் ஒரு பரிசு கொடுக்கப்படும் என்பதை நாம் இந்த தருணத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை நீங்களும் இதை நினைவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சார்ந்தவர்களுக்கும் இதை ஒரு நினைவில் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இந்த ரோட்டரி ஒரு விஷயம் நாங்க செஞ்சு உங்களுக்கு அந்த ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம்னா அது இப்ப இன்னைக்கு இந்த எந்த ஒரு அமைப்புல ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாலும் சரி, அது ஒரு ஸ்டேட் லெவலா இருக்கும், ஒரு அதான் மாநில லெவல் இல்ல மாவட்ட லெவல் இல்லைனாக்கா நம்ம இன்டர்நேஷனல் லெவல், அப்படி இந்தியா லெவல்ல இப்படிதான் இருக்கும், நேஷனல் லெவல்ல தான் இருக்கும். ஆனா இந்த ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ஒரு சான்றிதழ் இன்டர்நேஷனல் லெவல் சார்ந்த ஒரு சான்றிதழ் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல ஏத்தீங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவார்டு கொடுத்துருக்கோம். டீச்சர்ஸ் கூட நேஷனல் பில்டர்ஸ் அவார்டுங்கிறத நாங்க ஒவ்வொரு
வருஷமும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு வருஷமும் கொடுக்கவுள்ள அவங்களுக்கு நினைவுபடுத்துறது என்னன்னாக்கா, இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உங்களுக்கு கொடுக்குற பரிசு கிடையாது, ஒரு சர்டிபிகேட் கிடையாது, ஒரு மாநில லெவல்ல கொடுக்குற சர்டிபிகேட் கிடையாது, ஒரு நேஷனல் லெவல்ல கொடுக்குற சர்டிபிகேட் கிடையாது. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கொடுக்குற சர்டிபிகேட் அப்படிங்கிறது நினைவு நாங்க அந்த ஒரு தொடங்குவோம். அந்த வகையில வந்து இந்த காலை சக்கரம் நிகழ்வு வந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் டீம் சார்பாக கண்டிப்பாக நாம வந்து ஒரு நிகழ்வை வந்து ஒரு பொதுவான நிகழ்வு நடத்த இருக்கிறோம். அந்த நிகழ்விலும் இதில் தொடர்ந்து நண்பர்களுக்கும் சான்றிதழ் கூடிய ஒரு நினைவு பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இனிமேல் இந்த நாள் முதல் இனிவரும் நாட்களில் தொடர்ந்து ஒரு 140 நாட்கள் இருக்கின்றன. இதிலும் பயணிப்பவர்களுக்கு உங்கள் நண்பர்களாக இருந்தாலும், வேறு ஏதாவது உறவினர்களாக இருந்தாலும், இல்லை உங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி அவர்களையும் இதில் பயணிக்க வையுங்கள். ஒரு நல்ல ஒரு சான்றிதழை பெற நீங்களும் ஒரு உறுதுணையாக இருங்கள் என்பதை இந்த 225வது நாளில் ஒரு இனிப்பான செய்தியாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது கண்ணப்பன் ஐயா அவர்களின் வாழ்வியல் சிந்தனை. வாழ்காலமுடன் நம்ம மனம்னா என்னன்னு அப்போ கொஞ்சம் பார்க்க போறோம். அந்த மனம் அப்படிங்கிறது வந்து கடந்த கால எண்ண பதிவுகளுடைய நிகழ்வு அப்படிங்கிறார். அப்போ அந்த கடந்த காலங்கள்ல வந்து நம்முடைய மனம் ஒரு நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ என்ன நம்ம உள்வாங்கி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்வு. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு வெற்றியாளராகவே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணமும் வந்து அடுத்த இதுவும் வந்து அந்த வெற்றியை நோக்கியே பயணிச்சு. கடந்த காலத்துல வந்து ஒரு தோல்வியான நிகழ்வுகளை சந்திக்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்ததும் தோல்வியாகி விடுமோ அப்படிங்கிறது வந்து அந்த மனதுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இந்த மன அலசல்ல வந்து கருத்தாளர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த கடந்த காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்துக்கான திட்டத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்துல நம்ம எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்த நிகழ்காலத்துல செயல்படுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த உடலை கவனிப்பது, சுவாசத்தை கவனிப்பது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே வர்றோம். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம அந்த எண்ணங்களை வந்து ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏன் வந்து அந்த நெகட்டிவா நினைச்சோம், இது நடக்காதுன்னு ஏன் நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கணக்கிட்டு நாம் கடந்த காலத்தில் என்ன நிலைகள்ல இருந்தோம் அதனால இப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிற நிலைய வந்து நம்ம மன அலசல்ல கொண்டு வேண்டியது இருக்கு. அப்படி கொண்டு வரும் பொழுது அடுத்தது வந்து அதுக்கான திட்டத்தை வந்து வகுத்து கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக அது வெற்றியான நிகழ்வாக அமைக்கப்படுகிறது. அதனால வந்து மனம் என்பதே வந்து கடந்த காலங்களில் எண்ணத்தின் தொகுப்பே. ஒரு மூளையில பதிவு வச்சிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த என்ன நிகழ்வு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோமோ அதுதான் வந்து அந்த மூளையில பதிவாகுது. அந்த மூளையில பதிவானதான் சைக்கிரமாக குறிப்பா கனவு. அந்த கனவு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே நடந்த நிகழ்வு, அதை பத்தின சிந்தனைகள், தகுந்த மாதிரிதான் கனவு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த மனதை வந்து எப்படி செழுமைப்படுத்துவது, உடலை செழுமைப்படுத்துவதற்கு ஆசனம், மூச்சு பயிற்சி இருக்குது, உணவு முறைகள் இருக்குது. அதுக்கடுத்த நிலைகள்ல தான் நம்ம வந்து படிப்படியாக பயன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ எண்ணங்களை மேம்படுத்துவது, எண்ணங்களை சீர்படுத்துவது, எண்ணங்களை உயர்த்துவது, நம்முடைய எண்ணமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மனமே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த எண்ணங்களை ஆய்வு பண்றதுக்கு சில நேரங்களை ஒதுக்கணும். அது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1 hour 1 minute அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி 1 மணி நேரம் அல்லது ஒரு அரை நேரம் அல்லது ஒரு நாள் முழுவதும் நடந்ததை வந்து நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டே வந்து அதுக்குள்ள ஒரு அறுவை சிகிச்சையாக மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மனதை மேம்படுத்திக் கொள்ள முடியும், சீர்படுத்திக் கொள்ள முடியும், உயர்ந்த நிலையை அடைய முடியும்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஆய்வு பண்ணி அப்படியே படிப்படியாக மேல வரும் பொழுது, திட்டமிட்டு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த உள்ளம் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்ய முடியும். நம்ம பார்த்திருக்கிறோம் நிகழ்வுலையும். அதனால அந்த உடலை ஒழுங்குபடுத்துவதற்கான உணவு முறைகள், உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து மனதோடு நாம் பயணிக்கும் பொழுது மேலும் மேலும் வளர முடியும் அப்படிங்கிறது தான் கருத்து. அதனால அந்த எண்ணங்களை ஆய்வு பண்றது அவரவர் தான் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதை நாம் தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு, நாம் தான் செழுமைப்படுத்த வேண்டியது இருக்கு. அப்போ அந்த உடலை குணமாக்குவதா இருந்தாலும் சரி, உள்ளத்தை குணமாக்குவதா இருந்தாலும் சரி, மேம்படுத்திக்குவதா இருந்தாலும் சரி, அல்லது மேம்படுத்தாம இதே நிலையில் வாழ்க்கை கொண்டு போனாலும் சரி, அதற்கு முழு பொறுப்பு நம்முடையதே. அதனால இந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாம ஒரு நிகழ்த்தி காட்ட வேண்டியது இருக்கு. அதுல குறிப்பாக கடைசியாக நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த உடலை ஒழுங்குபடுத்துவதில் சாந்தியாசனமும் மிக அவசியமாக இருக்கு. அதுவும் அந்த நிகழ்காலத்துல செயல்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அடுத்து இனி வரக்கூடிய 4 மாதங்களும் ஒரு மருத்துவ முறைகள்ல ஓரளவுக்கு நம்ம உள்ள போயிட்டு மனதை எப்படி மேம்படுத்துவது, தியான முறைகள்ல தான் நம்ம அதிகமாக பயணிக்க போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதுல குறிப்பாக புத்தருடைய வாழ்ந்து காட்டிய மெடிடேஷன் அதிகமாக நிகழ்த்தலாங்கிறது ஒரு வழிமுறை இருக்கு. அதே போல ஓஷோனுடைய வழிமுறை, ஓஷோ பின்பற்றி அதை நம்முடைய நண்பர்கள் மெடிடேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகளும் நிகழும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் பயிற்சி முறைகளை ஒழுங்குபடுத்தி, அதற்கு பிறகு மூச்சு பயிற்சியை ஒழுங்குபடுத்தி, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்தில் பயிற்சி செய்வது மிக உயர்ந்தது அப்படிங்கிறார். அந்த 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 நேரத்துல அதை செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே மட்டும் ஒரு உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கிற போது அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தாவே அந்த உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறி உமிழ்நீரே மாற்றம் அடைந்து அதற்கான நிகழ்வாக நிகழ்த்தது அப்படிங்கிற. அதனால ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயே மட்டும் பயிற்சி பண்றது உயர்வான நிலைக்கு போகும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை ஆய்வு பண்ணி மேன்மைப்படுத்துவோம், உயர்த்துவோம், உலகத்தை உய்விப்போம் என தெரிவித்துக் கொண்டு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. மற்றும் ஒரு சின்ன தகவல், இந்த நம்ம நிகழ்வுல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிட்டு நம்ம பயிற்சிகளை செய்யுங்க, ஐயா சொல்றதை உள்வாங்குங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவுபடுத்துறோம். உங்களுக்கு சூழ்நிலைகள் காரணமாக வீடியோ ஆன் பண்ண முடியும்னா பரவாயில்ல, அது மாதிரி விஷயங்கள் உள்ளவர்கள் ஆன் பண்ண வேண்டாம். இல்ல ஒரு டைம் ஆன் பண்ணிட்டு கூட நீங்க அடுத்த டைம் வீடியோ ஆன் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல. தொடர்ச்சியாக வீடியோ ஆன் பண்ணாம நிகழ்வுல கலந்துக்கிறது, நாளைக்கு நம்ம இப்ப கண்ணப்பனையும் என்னையும் தான் உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்குது. அடுத்த நம்ம நேர்ல சந்திச்சோம்னா யாருமே தெரியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வலியுறுத்துறோம். இப்ப சித்தானந்த ஐயா பார்த்தாக்க தெரியும், அடுத்த உஷாரணி அம்மா பார்த்தா தெரியும் அப்படிங்கிறது தான் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம தொடர்ந்து ஒரு 50 பேர் பயணிக்கிறோங்கிறது குரூப்ல நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன். நீங்க செய்யறீங்களோ செய்யலையா அது அப்புறம் இருக்கட்டும். நம்ம எல்லாருமே இதுல கலந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது 228 நாட்கள் நம்ம பார்க்காம இருக்கிறது தவறுதலான விஷயம்தான் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி, இந்த நேரத்திலே அனைவரும், அதாவது எப்படின்னா நீங்க சூழ்நிலைகள்னால நீங்க வீடியோ ஆன் பண்ணலன்னா பரவாயில்ல, அதை நாங்க ஒன்னும் இது பண்ணல. ஆனா ஒரு காலகட்டத்துல நம்ம ஒரு நிகழ்வுல வீடியோ ஆன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்திக்கிட்டு இனிமேல் தொடருங்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் வலியுறுத்துறோம். பயிற்சிகள் செய்யற நேரத்துல வேணா நீங்க முடியலன்னா கூட ஆஃப் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நீங்க எந்தெந்த லெவல்ல எப்படி பண்ண முடியுமோ பண்ணிங்க.
நம்ம 50 பேர் இருக்கிறோம்னா குறைந்தது ஒரு 45 நபர்களாவது வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலையை இனிமேல் உருவாக்குங்கள் என்பதை இந்த தருணத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் உங்களை சார்ந்தவர்களை நாம் இப்ப அந்த சொன்னது போல கண்டிப்பாக இந்த ஒரு சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இதுவரைக்கும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ இறைவன் அருளால் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தினாலும் இந்த இயங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சக்தி அந்த ஒரு இயக்கத்துல ஒரு நற்சான்றிதழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒருத்தவருக்கு ஏற்படுதுன்னா அது இறைவன் அருள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரியப்படுத்தி உங்களை நீங்களும் செழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களையும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை சொல்லி அடுத்தவர்களையும் இந்த நிகழ்வு கொண்டு வந்து அவர்களையும் ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக ஆக்கக்கூடிய இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுங்கள் என்பதை அனைவருக்கும் வலியுறுத்தி தொடர்ந்து 225 நாட்கள் நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்மளுடைய இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருமலை வாசல் சங்கத்திற்கும் மற்றும் 225 நாட்கள் எந்தவித ஒரு இடம் இல்லாமல் நினைத்த நேரத்தில் நினைத்த பயிற்சிகளையும் அற்புதமான விஷயங்களையும் சிந்தனைகளையும் ஆசனங்களையும் நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக தன் குடும்பத்தையே அர்ப்பணித்து தொடர்ந்து நமக்கு நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் என்னுடன் இணைந்து நான் நேரலையாக இருந்தாலும் மறைமுகமாக என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் என்னுடைய திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 225 நாள் அதாவது நாங்களும் ஏதோ இல்லாம எங்களையும் இந்த நிகழ்ச்சியிலே சற்று ஒரு செழுமைப்படுத்தி நிகழ்ச்சியையும் ஒரு நல்ல நிகழ்வாக மாற்றி எங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தந்த இந்த நிகழ்விலே உள்ள அனைத்து வெற்றியாளர்களுக்கும் எங்களது இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் 225ஆம் நாளில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளை காலை தாய்ச்சி பயிற்சியில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக.